ஏசாயா 44வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். இந்த வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது, தாயின் கற்பத்தில் நாம் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை நினைத்து, நம்முடைய காரியங்களை நினைத்து, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை நினைத்து நாம் வருத்தப்படவோ துக்கப்படவோ வேண்டாம். ஏனென்றால் நம்மை நடத்துகிறவர் அவ்வளவு வல்லமை உள்ள தேவன். ஏனென்றால் இந்த வசனத்திலே பார்த்தீங்களா, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய வல்லமையை இந்த இடத்திலே சொல்லி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் என்று சொல்லப்பட்டிருந்த வார்த்தை எவ்வளவு பெரியது. அவர் எவ்வளவு வல்லமை உள்ள தேவன், அவர் வல்லமை நிறைந்தவர், அவரால் எல்லாவற்றையும் செய்யக்கூடும் என்பதை இந்த கடைசி 2 வார்த்தையும் நமக்கு தெளிவாகவே சொல்லிக் கொடுக்கிறது. எனவே அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க ஹல்லேலூயா, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. தாயின் கற்பத்திலே அவர் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மளை அறிந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஹல்லேலூயா, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய வல்லமை என்ன என்பதையும் நமக்கு விரிவாக சொல்லியிருக்கார். நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். எனவே மகிழ்ச்சியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொரு கூடையும் அவர் இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நம்மோடு உண்டு. ஆமென்.